மனசுக்குள்ளே தோண ஆசை இருக்கும்ல அவனுக்கு, இது வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? அப்படிலாம் எது இல்லை, எது இல்லைங்க. எப்படியா சார் சொல்லுவாங்க, என்ன கேட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸு கூட நானும் ரொம்ப எடுத்து கொடுத்தேன் சார். கேளுங்கடானாலும் கேட்க மாட்டுறாங்க சார். உண்மையாகவே மனசுக்குள்ளே தோணும் தானே சில நேரம் இது வேணும்னு நினச்சி கேட்காம விட்டது எதுவும் இருக்கும் தானே? ட்ரெஸ்ஸு அவ்வளோவா என்கிட்ட இல்லை சார். 3 ட்ரெஸ்ஸு தான் சரி, அதவே மாற்றி போட்டுக்கிறேன் சார். சட்டை எடுத்துக்கணும்னு ஆசை. அப்புறம் வாங்க முடியாம கூட போட்டுமியா, தப்பு இல்லை. ஆனால் ஆசைப்பட்டிருப்பல, அதை சொன்னா தானே என்ன? ஷூலாம் போட்டதே இல்லை சார். போட வேண்டியதானே? அது ஆசைப்பட்டதில்லை, அது நான் ஏன் உங்களுக்கு வேணுங்கிற மனசே இல்லை? இது வேணும் அது வேணும், ஏன்னா ஒன்றுமே இல்லை. இது அரை மணி நேரம் போராடி தான் இதையே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் வேணுங்கிற மனசே இல்லை உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து எதுவும் கேட்டதில்லை சார், அதனால் அது இப்போ பழகிடுச்சு சார். நான் இந்த வரைக்கும் அம்மாட்ட எதுவும் கேட்டதில்லை, கேட்டு வாங்கினதில்லை சார். ஆனால் இப்படி ஒரு மனசு இருக்கிறது வரமா சாபமா? சாபம் தான் சார். பெரிய பையன் இப்பயும் கேட்கலடா, ஒரு கல்யாணம் அப்படிலாம் முடிச்சுனா அப்பயும் நம்ம அப்படிதான் சார் இருக்கணும். அப்போ நம்ம பிள்ளை நம்ம வாழ்க்கை அப்படிதான் யோசிக்கிற மாதிரி வரும். அப்படி இப்பயும் அப்படி இருந்துட்டு அப்பயும் எதுக்கு அப்படி இருக்கணும் அந்த பிள்ளைங்க? ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்க முடியலைங்கிறது ஒரு வருத்தம் இருக்குல்ல, அதை விட பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? புள்ள எதுவுமே கேட்கவே மாட்டேங்குதே, அதுக்கு எதுவும் வேணும்னே தோணலைங்கிறது.